எதனா இமெயில் தேவையில்லாம இமெயில் வருதா, ஸ்பாம் இமெயில் வருதா, கம்பெனியில் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, இதெல்லாம் பண்ணணும், இந்த வெப்சைட்டுக்குள்ள போகக்கூடாதுங்க. நெட்வொர்க் செக்யூரிட்டி என்னங்க, ஒரு நெட்வொர்க்கை வந்து ஹைலி செக்யூர் பண்ணுற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேர் தான் நெட்வொர்க் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டின்றது இன்னைக்கு பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கேன். எதனால் ட்ரெண்டிங்னு பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா, ஒரு மெயிலை காப்பாற்ற முடியலைங்க, ஒரு மொபைலை காப்பாற்ற முடியல, கம்ப்யூட்டரை காப்பாற்ற முடியல, நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸை காப்பாற்ற முடியாமல் திணறுங்க. ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சுன்றாங்க, மொபைல் ஹேக் ஆயிடுச்சுன்றாங்க. இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல தான் நம்மளோட சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்னு ஒருத்தர் வந்து உருவாகுவாங்க. அந்த சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் வந்து இந்த டேட்டா நமக்கு காப்பாற்றி கொடுக்குற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இதிலே வந்து ஒரு சப் கிளாசிஃபிகேஷன் தான் வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு நெட்வொர்க்கை காப்பாற்றுற ஒரு இன்ஜினியருங்க. ஸோ நெட்வொர்க் இன்ஜினியரோட ஒரு முக்கியமான ரோல் என்னன்னா வந்து அந்த நெட்வொர்க்கை செக்யூராக காப்பாற்றுறங்க. அவன் தான் நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்ன மாதிரி செக்யூரிட்டி அவங்க பண்ண போகிறாங்கன்றது தான் ஃபர்ஸ்ட்டாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து சைபர் செக்யூரிட்டியில் என்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குது, அதில் நெட்வொர்க் செக்யூரிட்டி என்ன மாதிரி ப்ளே பண்ணுதுன்னு பற்றி ரெண்டாவதாக பார்க்கலாங்க. அண்ட் மூணாவதாக வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டியில் இருக்கிற டூல்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்கிறத பற்றி மூணாவதாக பார்க்க போகிறேங்க. அந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி டூல்ஸ் என்னெல்லாம் ப்ளே பண்ண போகுதுன்ற பற்றி நாலாவதாக பார்க்கலாங்க. சைபர் செக்யூரிட்டி, நெட்வொர்க் செக்யூரிட்டி எது ப்ரிஃபர் பண்ணலாம், அதுக்கு என்ன ப்ரிலிமினரியாக நம்ம படிக்கணும், அதோட ப்ரொஃபைல் வெயிட்டேஜுங்க, சேலரி அண்ட் ஃபியூச்சர் எப்படி இருக்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறேங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகன் காஷ்மீர். வெல்கம் டு சேனல். நெட்வொர்க் செக்யூரிட்டி வந்து ஒரு 7 முக்கியமான ஃபீல்டை வந்து நாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஃபயர் வால் தாங்க. நெட்வொர்க் உள்ள யார் வரா, யார் வெளில போகிறா, யார் வரணும், யார் வரக்கூடாது, இது எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான் ஃபயர் வாலுங்க. இந்த ஃபயர் வாலை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணுங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் அண்ட் ப்ரிவென்ஷன் சிஸ்டம்ங்க. அதாவது இந்த நெட்வொர்க்குள்ளே யாராவது வராங்கன்னா உடனே கண்டுபிடிக்கிற அளவு ஒரு சிஸ்டம் தேவைப்படுங்க. அதுக்கான டூல்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்கணுங்க. ஓகேவா? இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் கண்டுபிடிச்சிட்டு அதை ப்ரிவென்ட் பண்ணணும். வந்து அடிச்சுட்டு போகக்கூடாதுங்க, வரும் போது பிடிச்சிடணும், டிடெக்ட் பண்ணிட்டு உடனே அவனை ப்ரிவென்ட் பண்ணிடுங்க. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். மூணாவது ஆன்டி வைரஸ் அண்ட் மேல்வேர் டிடெக்ஷன் சிஸ்டம்ங்க. ஆன்டி வைரஸை பார்த்தீங்க, என்ன மாதிரி ஆன்டி வைரஸ் பெஸ்ட்டாக இருக்கும், என்ன மாதிரி வைரஸ் வர வாய்ப்பு இருக்குங்க, அதுக்கான மேல்வேருங்க, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான சிஸ்டம்னு இதை பற்றி நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கணுங்க. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்கிரிப்ஷன் கான்செப்ட்ஸுங்க. என்கிரிப்ஷன் கான்செப்ட்ஸ் என்னங்க, ஒரு டேட்டா வந்து இந்த வாட்ஸ்அப்பில் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, டேட்டா வந்து இங்கேருந்து இன்னொருத்தருக்கு போகும்போது அது மாறி அங்கே போய் ஒரிஜினல் வந்துடணுங்க. அதான் வந்து என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அந்த இங்கேருந்து மாறுறது என்கிரிப்ஷனுங்க, அந்த மாறினது ஒரிஜினல் மாறுறது டீக்ரிப்ஷன் சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கணுங்க. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷனுங்க. அதாவது ஒரு டேட்டாவை நான் அனுப்புறேன், 10 டேட்டா அனுப்புறேன், அவனுக்கு 10 டேட்டா போய் சேரணுங்க. நடுவில் வந்து டேட்டா மிஸ் ஆக சான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை எப்படி நீ டிடெக்ட் பண்ண போற, அதை எப்படி நீ ப்ரிவென்ட் பண்ண போறதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆறாவதாக தெரிஞ்சுக்க வேண்டியது செக்யூரிட்டி பாலிசிஸ்ங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. என்ன மாதிரி பாலிசியை ஃப்ரேம் பண்ணுறது, கம்பெனியில் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, இதெல்லாம் பண்ணணும், இந்த வெப்சைட்டுக்குள்ள போகக்கூடாதுங்க, இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்கள் போகலான்ட்டு எல்லாத்துக்கும் அந்த பாலிசியை நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எம்ப்ளாயிஸ் எல்லாருமே நம்ம ட்ரெயின் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து செக்யூர் கம்யூனிகேஷனுங்க. அந்த டேட்டாவோட என்ட்ரி அண்ட் என்கிரிப்ஷன் ஆகி போகிறது இல்லையா, அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே எந்த அளவு செக்யூர் பண்ண போகிற, என்ன மாதிரி டிவைசஸ் யூஸ் பண்ணுறது, இது எல்லாம் தெரிஞ்ச அதை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் அந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம வந்து சைபர் செக்யூரிட்டி கிளாசிஃபிகேஷனை பற்றி ரெண்டாவதாக பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேட்டாவை, அதாவது இன்ஃபர்மேஷனை காப்பாற்றுற இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஒரு பெரிய ஃபீல்டுங்க. அதில் வந்து சைபர் செக்யூரிட்டின்றது வந்து அதில் இருக்கிற ஒரு சின்ன ஃபீல்டுங்க. இந்த சைபர் செக்யூரிட்டி வந்து டேட்டாவை செக்யூர் பண்ணணும், இன்ஃபர்மேஷனை செக்யூர் பண்ணணும், கம்ப்யூட்டர்ஸை டிவைஸை செக்யூர் பண்ண எல்லாமே வருங்க. அதுக்குள்ள ஒரு சின்ன ஏரியா தான் வந்து சிஸ்டம் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. சிஸ்டம் செக்யூரிட்டினா வந்து ஒரு பர்டிகுலர் சிஸ்டமை எப்படி நீங்கள் செக்யூர் பண்ண போறீங்க, அந்த சிஸ்டம் செக்யூரிட்டி, அதாவது இந்த ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆஃபீஸ் தான் ஒரு சிஸ்டம்ங்க. இந்த மொத்த ஆஃபீஸை நீ எப்படி செக்யூர் பண்ண போற, அதில் வந்து அதுக்குள்ள ஒரு ஏரியா தான் வந்து நெட்வொர்க்கை செக்யூர் பண்ணுற நெட்வொர்க் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்மளுடைய மேஜரான ஹைரார்க்கிங்க. சரி, இந்த சைபர் செக்யூரிட்டி வந்து மல்டிப்ளா கிளாசிஃபை பண்ணுறதுனா எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் இப்போ சொல்கிறேங்க.
சைபர் செக்யூரிட்டில வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் தான் வந்து நம்மளுடைய நெட்வொர்க் செக்யூரிட்டி நான் சொன்னேங்க. அப்படின்னா மற்ற கிளாசிஃபிகேஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க. அந்த 5 வகையான கிளாசிஃபிகேஷன் என்ன அதான் நம்ம பேச போறோங்க. ஸோ முதல்ல இருக்க கிளாசிஃபிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சைபர் செக்யூரிட்டியில் முக்கியம் என்னங்க, இன்டர்நெட்டை காப்பாற்றுறது தானுங்க. ஸோ இன்டர்நெட் செக்யூரிட்டிங்க, ஒரு வெப்சைட்டை எப்படி காப்பாற்ற போற, ஒரு மெயிலை எப்படி காப்பாற்ற போற, ஆன்லைன்ல இருக்கிற டேட்டாவை எப்படி காப்பாற்ற போற, ஒரு டேட்டா பேஸ் ஆன்லைன்ல இருக்கு எப்படி காப்பாற்ற போற, ஒரு சர்வர் ஆன்லைன்ல இருக்கு எப்படி காப்பாற்ற போற, இந்த மாதிரி வந்து we have to understand எப்படி இன்டர்நெட்ல இருக்கிறத காப்பாற்ற போறேன்றா அந்த இன்டர்நெட் செக்யூரிட்டி பத்தி நாம தெரிஞ்சுக்கணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து நாம தெரிஞ்சுக்கணுன்ற இந்த எக்ஸ்பர்ட்ஸ் அதில் வேலை செய்வாங்க. அடுத்து அப்ளிகேஷன் செக்யூரிட்டிங்க. நான் வந்து ஒரு ஜிமெயில் அப்ளிகேஷன் வச்சிருக்கேன்பா, நான் ஒரு வாட்ஸ்அப்னு ஒன்று தயாரிச்சிருக்கேன்பா, ஒரு டெலகிராம்னு ஒன்று தயாரிச்சிருக்கேன்பா, அந்த அப்ளிகேஷன் எப்படி நீ காப்பாற்ற போற, அந்த அப்ளிகேஷனோட யூசர்ஸ் பயன்படுத்துகிற யூசர்ஸோட டேட்டாவை எப்படி காப்பாற்ற போற, வாட்ஸ்அப்பில் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, அதாங்க அதுதான் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி. இதெல்லாமே எம்பசைஸ் பண்ணி இதை கொண்டு வரவங்க தான் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. மூணாவதா இந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்து எந்த இடத்துல வேலை செய்வாங்கன்னா வந்து எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டின்னு சொல்கிறாங்க. எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டினா என்னென்னா வந்து நான் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் தரேன் ஜிமெயிலில், டேட்டா பேஸில் அங்கே போய் ஸ்டோர் ஆகுது, அங்கேருந்து டேட்டா இங்கே வருதுங்க, இன்பாக்ஸ் இங்கே வருது, டிராஃப்ட் இங்கே வருது. ஸோ அப்படின்னா வந்து இந்த எண்ட் பாயிண்ட், ஸோ எண்ட் டு எண்ட் வந்து என்கிரிப்டாக இருக்கும். நானும் என் ஃப்ரெண்டு சேட் பண்ணுறேங்க வாட்ஸ்அப்பில், நான் சேட் பண்ணுறது வேறு யாரும் பார்த்துக்கூடாது, அவன் சேட் பண்ணுறது யாரும் பார்த்துக்கலாம். அந்த எண்டு டு எண்டு என்கிரிப்ஷனை உருவாக்குறது தான் எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி. இது எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக என்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலமாக தான் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது நம்மளுடைய ஃபீல்டுங்க, இந்த வீடியோவோட கான்செப்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி பற்றி பேச போகிறேங்க. ஒரு நெட்வொர்க்கை நீ எப்படி கான்ஃபிகர் பண்ண போகிற, அதில் வந்து எந்த டேட்டா வெளியில் போன நெட்வொர்க்கை விட்டு நெட்வொர்க்குள்ளே எதெல்லாம் வரணுங்க, எதை காப்பாற்ற போகிற, எதை வந்து ஸ்டாப் பண்ணணும், எதை நீ மானிட்டர் பண்ணணும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்மளோட நெட்வொர்க் செக்யூரிட்டியாக வேலைங்க. அண்ட் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் என்னங்க இருக்குது, வெரி பவர்ஃபுல் டெக்னாலஜின்னு சொல்கிறேன், க்ளவுடுங்க. ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் தான் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் இருக்கிற அந்த க்ளவுடை வந்து காப்பாற்றணும், க்ளவுடில் இருக்கிற டேட்டாவை காப்பாற்றணும், அந்த சர்வரை காப்பாற்றணும், இதை பற்றிலாம் வந்து ரிசர்ச் பண்ணுற ஒரு தான் வந்து க்ளவுட் செக்யூரிட்டி ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு கெத்து தான் அந்த சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. நம்மளோட நெட்வொர்க் செக்யூரிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழிகள் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம தெரிஞ்சுக்கணுங்க. நெட்வொர்க் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த 7 விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. அந்த 7 விஷயம் என்ன அதை பற்றி பார்க்கலாமா. முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைனிங் தி எம்ப்ளாயிஸுங்க. முதல்ல வந்து என்னதான் நீ நெட்வொர்க் எல்லாத்தையும் செக்யூர் பண்ணாலுமே முட்டாளாக இருந்தால் ஒருத்தன் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக் நெட்வொர்க்குள்ள நுழைஞ்சிடுவாங்க. அப்போ முதல்ல வந்து யூஸ் பண்ணுற எல்லாருமே நம்ம ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ எம்ப்ளாயிஸை ட்ரெயின் பண்ணுறது தான் முதல் வேலையாக நீங்கள் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஐடென்டிஃபைங் தி செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸுங்க. எதெல்லாம் வல்னரபிளாக இருக்குது, எங்கெல்லாம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, இதை நாம கண்டுபிடிக்கணுங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து பி கேர்ஃபுல் ரெஸ்பாண்டிங் தி இமெயில்ஸுங்க. அந்த இமெயிலில் தான் லிங்க் எல்லாம் அனுப்புவானுங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் போயிடுங்க. இதை ட்ரெயின் பண்ணணும். அதே மாதிரி இது எல்லாமே எதனா இமெயில் தேவையில்லாம இமெயில் வருதா, ஸ்பாம் இமெயில் வருதா, நெட்வொர்க்கில் அது டிராவல் ஆகுதா, அது யாராவது கிளிக் பண்ணுறாங்களோ, இதெல்லாம் பக்காவாக ட்ராக் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணுங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி ப்ரொடெக்ட் யுவர் நெட்வொர்க் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட்ங்க. ஃபிசிக்கலாக ஃபயர் வால்லாம் வந்து ஃபிசிக்கல் டிவைஸ் இருக்கும். நம்ம ஃபயர் வால் நீங்கள் வாங்குறதுங்க, அந்த மாதிரி ஃபிசிக்கலாக வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், ஹனிபாட் சர்வர் வைக்கிறதுங்க, இந்த மாதிரி ஃபிசிக்கலாக நம்ம வந்து ஒரு நெட்வொர்க்கை ஒரு ஸ்ட்ராங் பண்ணிட்டு அப்படின்னா வந்து ஓரளவு வந்து நெட்வொர்க்கை நீங்கள் காப்பாற்ற முடியும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்வலான ஒரு விஷயம் தாங்க, VLAN விர்ச்சுவல் லேன். நார்மலான நெட்வொர்க் இல்லாமல் விர்ச்சுவலான ஒரு என்விரான்மெண்ட்டில் போயிட்டீங்கன்னா அந்த டேட்டா எல்லாமே என்கிரிப்ட் ஆகி போகிறதுட்டுங்க அந்த நெட்வொர்க்கை வந்து செக்யூர் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஆறாவது ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா, இம்ப்ரூவிங் யுவர் பாஸ்வேர்டுங்க. நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுற எல்லா வெப்சைட்ஸுங்க, அதோட வெப் பேஜஸ் எல்லாத்துடைய பாஸ்வேர்டும் ஸ்ட்ராங் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா. ஸோ அதனால் வந்து ஹேக் பண்ண முடியாத மாதிரி, கெஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏழாவது ரொம்ப ரொம்ப முக்கியம், டேட்டாக்கள் நெட்வொர்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்கிரிப்ட் பண்ணுற மாதிரி பாருங்க. அப்படி என்கிரிப்ட் பண்ணினா அந்த பர்ப் சூட்லாம் இருக்குல்ல, வயர் ஷாக்னு ஒரு டூல் இருக்குது, அதெல்லாம் நெட்வொர்க்கில் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஹேக் பண்ண முடியும். அந்த டேட்டாவை ஸ்னிஃப் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்னிஃபிங் பண்ண முடியாத மாதிரி டேட்டா இங்கேருந்து கம்ப்யூட்டர் போகும்போது என்கிரிப்ட் பண்ணிட்டீங்கனாவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் நெட்வொர்க்கை செக்யூர் பண்ணிடலாம். ஸோ இந்த 7 வழிகளை வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் வந்து யூஸ்வலாக ஒரு கம்பெனியில் பண்ணுவாங்க. நெட்வொர்க் செக்யூரிட்டி பண்ணணும்னா வந்து அதுக்கு டூல்ஸ் தேவைப்படலாம். இப்போ நம்ம பார்க்குறது நெட்வொர்க் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் டூல்ஸை பற்றி நம்ம பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பரான டூல் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ளங்க்னு ஒரு டூல் இருக்குங்க, ரொம்ப அருமையான டூலுங்க. நாக்யூஸ்னு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மானிட்டரிங் டூல் இருக்குங்க. இது மூலமாக வந்து செக்யூரிட்டியை மேனேஜ் பண்ணலாங்க, சர்வரையும் மானிட்டர் பண்ணலாங்க, டிவைசஸை மானிட்டர் பண்ணி எல்லாத்தையும் பண்ணக்கூடிய நாக்யூஸ்ன்ற ஒரு டூல் சூப்பரான டூலுங்க. இது இல்லாமல் நெசஸ்னு ஒரு டூல் இருக்குங்க, ரொம்ப காஸ்ட்லியான சோலார் வின்ஸோடைய நெட்வொர்க் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் டூல்ஸுங்க, இன்னும் சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குங்க. இது இல்லாமல் விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்ஸுங்க, இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணி நம்ம செக்யூரிட்டியை நம்ம எம்ஃபசைஸ் பண்ணலாம், இல்லை இன்க்ரீஸ் பண்ண முடியுங்க. சரி, என்ன மாதிரி பேசிஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து 5 வகை அந்த நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் வாலுங்க. ஸ்ட்ராங்கான ஒரு ஃபயர் வாலை உருவாக்க முடியுமா அதான் பார்ப்பாங்க நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் டூலில். அந்த ஃபயர் வால்னால் என்னென்னா எந்த டேட்டா வெளியில் போகுது, எந்த டேட்டா உள்ளே வரணும், எதை மானிட்டர் பண்ணுறது எல்லாத்தையும் பக்காவாக செக் பண்ணக்கூடிய ஒரு டூலாக இருக்கணுங்க. அதான் ஃபயர் வால் டூல்ஸ் சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து மேல்வேர்.
ஓகேவா. ஆன்டி மேல்வேர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதான் ஆன்டி வைரஸ் தாங்க. மேல்வேர்லாம் வந்துச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கும் நெட்வொர்க்கில் மேல்வேர் வருங்க. இது மோசமானதுங்க. ஏன் தெரியுமா நெட்வொர்க் மேல்வேர் ரொம்ப மோசமானது? இது வந்து எல்லா கம்ப்யூட்டருக்கும் டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகிடும் நெட்வொர்க் மூலமாக. அதை தடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான டூல்ஸாக இருக்கணுங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எதிர்பார்க்கறது வந்து இன்ட்ரூஷன் டிடெக்ஷன். அதாவது இன்ட்ரூஷன் வரும்போது நெட்வொர்க்குள்ள யாரோ ஒருத்தன் உள்ள வரானாவே டிடெக்ட் பண்ணிடணுங்க. அப்படியே அதை ப்ரிவென்ட் பண்ணிடணும். என்கிட்ட வராது மொத்தமாக முடிச்சு விட்டுரு அப்படி நெட்வொர்க்கில் எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான சிஸ்டம் தேவைப்படுங்க. அது இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து VPN. சரிங்களா, ஓகேவா. ஒரு வேளை நெட்வொர்க் ஸ்ட்ராங்காக இல்லைனா வந்து ஒரு ப்ரைவேட்டான நெட்வொர்க் நம்ம உருவாக்கி அது மூலமாக வந்து கம்யூனிகேஷன் பண்ணலாமே. ஸோ நிறைய பேங்கிங் செக்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த VPN மூலமாக தான் டெவலப்மெண்ட்டே பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டேட்டா எல்லாமே வந்து இப்போ நார்மல் டேட்டாவே கிடையாது, எல்லாம் க்ளவுடுக்குள்ளே போயிடுச்சு. க்ளவுட் பேஸ்டு செக்யூரிட்டி டூல்ஸாக இருக்கணும் தான் வந்து இப்போ ப்ரிஃபரன்ஸாக இருக்கேன். நான் சொன்ன லிஸ்ட் எல்லாமே க்ளவுட் பேஸ்ட் செக்யூரிட்டி டூல்ஸ்ன்றனால கண்டிப்பாக இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியர் மாறணும் அப்படின்னா இந்த டூல்ஸை கண்டிப்பாக வந்து பயன்படுத்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ணா நான் நெட்வொர்க் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டராக மாறணும்னு ஆசைப்படுறேன்னா எனக்கு என்னெல்லாம் ஸ்கில் இருந்துச்சுன்னா வந்து நான் இதுக்கு எலிஜிபிள்னா அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும் இல்லைங்களா. என்னெல்லாம் ஸ்கில் இருக்குன்னா முதல்ல வந்து நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸுங்க. ஸோ நெட்வொர்க்கிங்கான நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணுங்க. ரெண்டாவது டெக்னிக்கல் ஸ்கில்ஸுங்க. ஆனால் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, நெட்டில் சர்ச் பண்ணி சால்வ் பண்ணுற அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வேணுங்க. செக்யூரிட்டி பாலிசி அண்ட் ப்ரொசீஜருங்க. என்ன மாதிரி செக்யூரிட்டி பாலிசி வைக்கிறது, இல்லை ஆல்ரெடி இருக்கிற செக்யூரிட்டி எப்படி ஃபாலோ பண்ணுறது, இதை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கணுங்க. கம்யூனிகேஷன்ஸுங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதை எக்ஸாக்டாக கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப முக்கியம். செக்யூரிட்டி டெஸ்டிங் அண்ட் ஆடிட்டிங் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நெட்வொர்க்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்பப்போ எல்லாம் ஒழுங்காக வேலை செய்தாப்பா அப்பப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குற அந்த ஸ்கில் தேவைப்படுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் டு டீடைல். அதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கேன், அதை அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. இது எதனால் வருது, எப்படி சால்வ் பண்ணலாம், இது மாதிரி வராமல் இருக்கிறது என்ன பண்ணுறது, இதை பற்றி நிறைய அனலைஸ் பண்ணுற ஒரு ஸ்கில் தேவைப்படுங்க. ஏழாவது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸுங்க. உன்னுடைய ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணுற ஸ்கில்ஸுங்க. அண்ணா இதெல்லாம் பயங்கரமாக நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. நான் ட்ரெயின் பண்ணுறேங்க. எல்லா ஸ்கில்லையும் உங்களுக்கு கொண்டு வரது தான் என்னுடைய கடமைங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நெட்வொர்க் இன்ஜினியர், நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆகிறோம். நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆகணும்னா நம்ம என்னங்க படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியர் யாருமே இருக்க முடியாதுங்க, ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் தாங்க. ஸோ பேசிக்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் நீங்கள் படிச்சணுங்க. பேசிக்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் படிச்சுன்னா நெட்வொர்க்குடைய ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எப்படி இந்த நெட்வொர்க் ஒர்க் ஆகுது, கிரியேட் ஆகுது, அந்த ஐபி அட்ரஸுங்க, அந்த மாதிரி டேட்டா, அந்த நெட்வொர்க்கோட கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்க. அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு செக்யூரிட்டி பேசிஸ் வந்து ஃபயர் வால்னா என்ன, VPN என்ன, ஓகேவா, ஸ்பூஃபிங்னா என்ன, அதுக்கான டூல்ஸ், ஆன்டிவைரஸ் டூல்ஸ் எப்படிலாம் இருக்குங்க, மேல்வேர் எப்படி டிடெக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். இது ரெண்டும் லேர்ன் பண்ணி நெட்வொர்க்கிங், சைபர் செக்யூரிட்டி படிச்சுன்னா நீங்கள் ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸாக மாறிட முடியுங்க. அது ஒன்று. ரெண்டாவது, சார் இந்த மாதிரி ப்ரொஃபைலுக்கு வந்து எவ்வளோ சார் வேல்யூ இருக்குன்னா செம்ம வேல்யூ இருக்குங்க. தயவு செஞ்சு சும்மா ஒரு வீடியோக்காக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் வந்து சைபர் செக்யூரிட்டி நாலேஜ் இருந்துச்சுன்னா வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் அநியாய ஓப்பனிங் இருக்கும். நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், எங்கே நான் ஓப்பனிங் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லா கம்பெனியுமே, சாஃப்ட்வேர் கம்பெனி எல்லா கம்பெனியும் ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் தேவை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ண அது செக்யூராக பார்த்துக்கிறது நெட்வொர்க் இன்ஜினியர் வேணும். பேங்க்குங்க நெட்வொர்க் இன்ஜினியர் வேணும், செக்யூரிட்டி பேசிஸ் இல்லைங்க. சரவணா ஸ்டோருங்க நெட்வொர்க் இன்ஜினியர் வேணும், செக்யூரிட்டி ஸ்டோருங்க. காலேஜுங்க, ஸ்கூலு, எந்த இடத்துல போனாலும் டேட்டான்னு இருந்துச்சுன்னா அந்த டேட்டாவை காப்பாற்றுறதுக்கு, அந்த டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு நெட்வொர்க் இன்ஜினியரும் செக்யூரிட்டி இன்ஜினியரும் வேணுங்க. அப்போ எல்லா இடத்துலையுமே வேலை வாய்ப்பு இருக்கிற இந்த மாதிரி டெக்னாலஜி படிங்க. இந்த மாதிரி டெக்னாலஜி நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா படிக்க நீங்கள் தயாராக இருந்தால் சொல்லித்தர நான் தயாராக இருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ படிச்சவங்க பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.